ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளிலே, இந்த வருடத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் என்னை ஒரு சாட்சியாக உங்கள் மத்தியில் நிறுத்தினுக்கு அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். கடந்த வருட ஆரம்பத்தில் நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு 7 மாதம் நான் ஹாஸ்பிட்டலே இருந்தேன். சுகர்னால் இந்த காலில் இருக்கிற எல்லா சதையும் எடுத்துட்டாங்க. இப்போ நான் பேலன்ஸ் இல்லாமல் நடக்க முடியாது, ஓரளவுக்கு நிற்கவும் முடியாது. இப்போ கர்த்தருடைய சித்தத்தினால் இந்த புதிய வருடத்தில் உங்களோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய நோக்கம் இருந்ததுக்காக நான் வந்தேன். அதனால் நான் இப்போது நமக்கு ஒரு உயிரை கொடுத்து ஆண்டவர் வச்சுருக்காரே, இந்த வருஷத்தை நிறைய பேர் காண முடியாமல் போயிருக்காங்களே, என்னை கூட அட்மிட் ஆனவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. சமீபத்தில் கூட ஒருத்தர் ஒரு செய்தி சொன்னாங்க, ஐயா என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரியா அப்படின்னாங்க. நானும் அதே பெட்டில் தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்து என்னை பாதுகாத்து இதே போல் சாட்சி நீங்களும் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இன்றைக்கு மட்டும் இல்லை, இந்த வருடத்தில் வருடம் சாட்சியில் அடுத்த வாரம் கூட நீங்கள் சாட்சி சொல்லலாம். ஆகையால் கர்த்தர் எனக்கு ஒரு உயிரை கொடுத்து தேவ சமூகத்தில் என்னை வைத்து வழிநடத்தினதுக்காக ஒரு ஸ்தோத்திரம். சாட்சி நேரம் இல்லை, 11 மணிக்கு நம்முடைய சகோதரி கையில் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நேரம் இல்லாதனால நிறைய சொல்லலாம். என்னுடைய அடிப்படை வாழ்க்கையே மோசமான வாழ்க்கை தான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி சொன்ன மாதிரி அது ஒரு கிறிஸ்தவ வீடு. நான் என் மனைவிகள் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதுனால இது யார் வாழ்ந்த வீடுனா யார் வாழ்ந்த வீடுன்னு சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்தவ வாழ்ந்த வீடுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சாட்சியாக ஆண்டவரை இந்த வீட்டை வைக்கணும்னு சொல்லுவேன். ஆகையால் அந்த வீட்டில் எப்போவுமே ஜப சத்தம் எப்பவுமே கேட்கும். ஆகையால் அப்படி ஒரு குடும்பத்திலேருந்து இப்போது என்னுடைய மருமகதை இப்போ சாட்சி சொன்னது அவருடைய மாமனார் தான். நான் எங்கள் மனைவி பற்றி அவங்க சொல்லிக்கிட்டாங்க. ஆகையால் எனக்கு அழியாக வந்துச்சு. என்னடா இது, இந்த நேரத்தில் நான் இங்கே வரும்போதெல்லாம் அழுவேன். ஏன் அழுவேன்னு சொன்னால், என் மனைவி இல்லையே, நம்ம மகன் இப்படி செய்தி கொடுக்குறாரு அப்படி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு உட்காருவேன். நான் அதனால தான் இங்கே சும்மா உட்காந்தா கூட கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ரொம்ப அப்படி சத்தம் போட்டு அலையிலேயே சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் இது பண்ணுவேன். ஏன்னா இது எனக்கு மறுபிறவி தான். இந்த மறுபிறவிலே நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது, ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இங்கே 10:30 மணிக்கு சர்ச்சுனா 10 மணிக்கு வந்து உட்காந்துருவேன். என்னுடைய அதுதான். ஏன்னா ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கூட்டி கொடுத்துருக்காரு. நம்ம அவர் வெறுமையாக்கக்கூடாது, அவர் நமக்கு முன்னாலே வந்திருக்கிறாரு. நான் சமீபத்தில் கூட ஒரு சாட்சி கேட்டேன். என்ன சாட்சினா, ஒரு குடும்பத்தில் 3 பேர் சர்ச்சுக்கு வருவாங்களா எப்பயுமே. வரும்போது அன்றைக்கு மட்டும் 2 பேர் தான் ஆலயத்துக்கு வந்து, கணவனும் மனைவியும். அந்த குழந்தை வரல.